வெல்கம் டு வில்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை கசப்பில்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கத்தை கீரை எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக திருகின தேங்காய், மிளகாய்த்தூள், வேக வச்ச பருப்பு, மஞ்சத்தூள், கடுகு. தவா அடுப்பில் வச்சு சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கீரை நல்லா சுருங்கிடும். அதுக்கப்புறம் கீரை குவான்டிட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ கீரை வெந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க துவரம் பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பருப்பு சேர்த்தும் போது கீரையோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. எங்கள் ஊரில் இந்த கீரை பேர் மணத்தக்காளி கீரைம்பாங்க. ஒரு சில இடத்துல மிளகு தக்காளி கீரைம்பாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா கலந்து விட்டுட்டு திருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். இந்த கீரை பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் சாப்பாடு போட்டு பிரட்டி லஞ்சு பாக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா லஞ்சு பாக்ஸ் காலியாக தான் வரும். அந்த அளவுக்கு இந்த கீரை பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. டேஸ்ட்டான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டான மணத்தக்காளி கீரை பொரியல் சாதம் ரெடி.